ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 10th என்சிஆர்டி சிலபஸ்ஸு லெசன் நம்பர் 1ல் 1.1 எக்ஸசைஸில் 5th சம் பார்ப்போம். செக் வெதர் சிக்ஸ் பவர் n கேன் எண்ட் வித் த டிஜிட் 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n. இப்போ நேச்சுரல் நம்பர்னால் என்ன அர்த்தம்? n அப்படின்னு எடுத்துக்குவோம் நேச்சுரல் நம்பரை. ஸோ 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னாக்கா நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 6 பவர் n கேன் எண்ட் வித் த டிஜிட் 0 அப்படின்னு கேட்குறாங்க. 6 பவர் n வந்து நீங்கள் போட்டிங்கனாக்கா எந்த நம்பராவது உங்களுக்கு 0ல் எண்ட் ஆகுமானாக்கா எண்ட் ஆகாது தானே. 6 பவர் 1ன்னு போடுறேன், நேச்சுரல் நம்பர் 1ன்னு போடுறேன், 6ன்னு வரும். 6 பவர் 2னா 36, 6 பவர் 3நாக்கா 216ன்னு வரும். இப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே போனீங்கனாலும் எல்லா நம்பருமே எதில் எண்ட் ஆகுதுனாக்கா 6ல் தான் எண்ட் ஆகுது இல்லையா. அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி எழுதிக்கணும். இது ரொம்ப முக்கியமான கொஷினு. இஃப் எனி நம்பர் எண்ட் வித் 0 தென் இட் இஸ் டிவிசிபிள் பை 10 இல்லையா. 10 அப்போ தான் வந்து அது 0ன்னு முடியும் இல்லையா. அப்போ இல்லைனா இது எப்படி எழுதலாம், டிவிசிபிள் பை 10 அப்படின்னாக்கா நம்ம எப்படி எழுதலாம், 2 into 5 அப்படின்னு எழுதலாம். அதாவது 2 and 5 since 10 is equal to 2 into 5, 10 equal to 2 and 5, but 5 is not present in prime factor இல்லையா of 6 power n. So 6 power n is not divisible by 5 இல்லையா. 6 power n வந்து 5ல் வந்து divisible ஆகாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ therefore 6 power n cannot end with the digit 0 அப்படின்னு சொல்லி இந்த சம்மை முடிச்சிடணும். ரொம்ப முக்கியமான சம்முங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.